சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ரொம்பவே அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஏஐ இமேஜ் மூலியமாக ஒரு வீடியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ மூலியமாக ஒரு இமேஜை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது கப்புள் இமேஜை நம்ம நேம் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட VPN ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ ஏஐ மூலியமாக எடிட் பண்ண எல்லா இமேஜஸும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 8 இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தினாக்கா நான் இமேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ், அதாவது வீடியோ ரேடியேஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ரேடியஸ் சைஸை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வீடியோ வேணுமோ அந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் எல்லாத்தையும் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக ஃபில் ஸ்க்ரீனில் இருக்க மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 ஃபிங்கரை வச்சு டிஸ்பிளேயில் இப்படி ஜூம் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட இமேஜ் வந்து ஜூம் ஆகும். ஸோ கரெக்டாக டிஸ்பிளே ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இந்த மாதிரி எல்லா இமேஜையும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா இமேஜையும் ஜூம் இன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வச்சுருக்க ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆடியோவாக தனியாக இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவாக இருக்க இதில் உள்ள ஆடியோ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து பாருங்கள் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹலோ பிளர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த எஃபெக்ட்டை கூட நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு ஸ்டைல் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3D ஜூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா மோஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3D ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து 2 இமேஜை விட்டு 3வது இமேஜுக்கு நான் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் எல்லா இமேஜுக்கும் வேறு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக வரிசையாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1-2 இமேஜுக்கு மட்டும்தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக இருக்க மாதிரி தான் நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இமேஜுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி ஆட் பண்ணுறதுனாக்கா 2 இமேஜுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த பிளர் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த பிளர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் ட்ரான்சாக்ஷனுக்கு இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து கிடச்சிரும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.